அனைவருக்கும் வணக்கம் மாணவர்களே. இன்று நம்ம பார்த்தீங்க அப்படின்னா 2ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய நானும் நாங்களும் அப்படிங்கிற ஒரு பாடத்தை நம்ம பார்க்க போகிறோம். மாணவர்களே, இப்போ நீங்கள்லாம் இருக்கிறீங்க. இப்போ நம்ம பாடப்பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த குறிப்பிட்ட ஒரு மாணவரை அவங்க வீட்டில் எப்படி அழைப்பாங்க, என்னென்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத நமக்கு ஒரு பாடமாக கொடுத்துருக்கிறார்கள். இப்போ இந்த பாடத்தில் இருக்கின்ற அந்த பையன் பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எழில். அவருடைய தாத்தா அவரை வந்து எப்படி கூப்பிடுவாங்க அப்படின்னா, அதாவது எழில் தம்பி என்று கூப்பிடுவார்கள். எழிலினுடைய அம்மா எழில்மா என்று கூப்பிடுவார்கள். அவங்களுடைய தங்கச்சி அண்ணா என்று எழிலை அழைப்பார்கள். பிறகு அப்பா எழில் கண்ணு என்று கூப்பிடுவார்கள். அவர்களுடைய நண்பர்கள் எல்லாம் எழிலா என்று கூப்பிடுவார்கள். இது போல உங்கள் ஒவ்வொருவருக்கும் வீட்டில் அதாவது கூப்பிடுவார்கள். செல்லக்குட்டி, பட்டுக்குட்டி, தங்கக்கட்டி, தங்கமயிலு என்றெல்லாம் உங்களை செல்லமாக அழைப்பார்கள். இப்படி அழைப்பார்களா இல்லையா? கட்டாயமாக உங்களை அழைப்பார்கள். இப்படி வீட்டிலே ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதமாக செல்லமாக புகழ்ந்து அழைப்பார்கள். உங்களுடைய பெயரையே சில பேரெல்லாம் கூப்பிடுவார்கள். இதை பற்றி நீங்கள் ஏற்கனவே என்னுடைய அம்மா இப்படிதான் செல்லமாக கூப்பிடுவார்கள் என்றெல்லாம் உங்களுக்கு அதாவது நீங்கள் சொல்லி இருக்கிறீர்கள், நானும் கேட்டிருக்கிறேன். இப்போது இந்த பாடத்திலே ஒவ்வொருவரும் எப்படியெல்லாம் அழைப்பார்கள் எழிலை என்பதை பார்த்தோம். எழிலினுடைய அம்மா அதாவது எந்த விஷயமாக இருந்தாலும் எழில் தன்னுடைய அம்மாவிடம் தான் முதலில் கூறுவார் என்பது கொடுத்திருக்கிறாங்க. எந்த விஷயமாக இருந்தாலும் நம்ம போயிட்டு இன்னைக்கு பள்ளிக்கூடத்தில் இதெல்லாம் நடந்தது என்று நம்மளுடைய தாய்கிட்ட முழுமையாக எல்லாத்தையும் சொல்ல வேண்டும். என்னுடைய அம்மா எனக்கு ரொம்பவும் பிடிக்கும் என்று எழில் சொல்லியிருக்கிறார்கள். எல்லோருக்கும் அவங்களுடைய அம்மா என்றால் மிகவும் பிடிக்கும். பிறகு தன்னுடைய அப்பா பற்றியும் சொல்லியிருக்கிறார். என்ன என்றால், அதாவது என்னுடைய அப்பா எனக்கு நிறைய கதைகள் தினந்தோறும் ஒவ்வொரு கதைகளையும் சொல்லுவார். அதை நான் அமைதியாக கேட்பேன் என்றும் சொல்லியிருக்கிறார். பிறகு எழிலினுடைய தாத்தா, அதாவது எழிலினுடைய தாத்தா, அதாவது அவர்தான் எழிலை கூட்டிக் கொண்டு எல்லா இடத்திலும் அதாவது வெளியே கூட்டிக் கொண்டு மீண்டும் வீடு திரும்புவார். வெளியே சுற்றுவதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தாத்தாவோட. எழிலினுடைய பாட்டி நன்கு பாடுவாங்க. எழிலுக்கும் பாடலையும் எப்படி பாடுவது என்றையும் கற்பித்து சொல்லிக் கொடுப்பார்கள். பிறகு எழிலினுடைய தங்கை தன்னுடைய அண்ணன் என்ன செய்கிறானோ அது போலவே செய்ய முயற்சிப்பார். அதை பார்க்கவே மிகவும் நகைச்சுவையாக இருக்கும் என்றும் சொல்லியிருக்கிறார் தங்கையை பற்றி. பிறகு எழிலினுடைய நண்பர்கள் வந்து எப்போதுமே எழிலா என்று அழைப்பார்கள். நண்பர்களோடு கால்பந்து விளையாட, கால்பந்து என்றால் ஃபுட்பால் விளையாட ரொம்பவும் பிடிக்கும் என்று சொல்லியிருக்கிறார். பிறகு எழிலினுடைய உறவினர்கள் எல்லாம் வீட்டிற்கு வந்தாங்க அப்படின்னா எழிலுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும் என்றும் எழில் கூறியிருக்கிறார். பிறகு அதே சமயத்துல எங்க வீட்டுல ஒரு செல்லப்பிராணி வளர்க்கிறோம், ஒரு சின்ன நாய்க்குட்டி. அந்த நாய்க்குட்டி என்னை எப்படி அழைக்கும் தெரியுமா? லொல் லொல் என்று அழைக்கும் என்று சொல்லியிருக்கிறார். மாணவர்களே, இது இந்த பாடத்திலே எழிலை யாரெல்லாம் எப்படியெல்லாம் அழைப்பார்கள் என்பதை நம்ம பார்த்தோம். அதே போல எழிலுக்கு என்னெல்லாம் பிடிக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். மாணவர்களே, உங்களுக்கு என்னென்னலாம் பிடிக்கும், உங்களை யாரெல்லாம் எப்படியெல்லாம் அழைப்பார்கள் என்பதையும் நீங்கள் வந்து நாளை வகுப்பிலே நம்ம தெரிந்து வைத்துக்கணும். எல்லாமே நாம் வகுப்புல முன்னிட்டு சொல்லணும். மாணவர்களே, அதாவது உறவு முறைகளை பற்றி நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். நம்ம இப்ப பொதுவாக வீட்டுக்கு யாரோ வந்தாலும் பொதுவாகவே என்ன சொல்றோம்? வாங்க அங்கிள், வாங்க ஆண்டி, எல்லாத்தையுமே அங்கிள் ஆண்டின்னு சொல்லி பழகிட்டோம். நமக்கு என்ன உறவு முறைகள் அவங்க அப்படிங்கிறதையும் நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது மிக மிக முக்கியமான ஒன்று. அந்த உறவு முறைகளை சொல்றேன், நீங்க அதையும் தெரிஞ்சுக்கணும். வந்து பார்த்தீங்க அப்படின்னா அம்மா அப்பா நமக்கு தெரியும். அப்பாவோட அப்பா தாத்தா, அப்பாவோட அம்மா நமக்கு பாட்டி. அதே போலதான் அம்மாவோட அப்பா நமக்கு தாத்தா, அம்மாவோட அம்மா நமக்கு பாட்டி. பிறகு அப்பாவோட தம்பியாக இருந்தா சித்தப்பா, அண்ணனாக இருந்தா பெரியப்பா. பிறகு நம்ம பெரியப்பாவோட ஒய்ஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரியம்மா.
பெரியம்மா. அதே போல சித்தப்பாவோட ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா சித்தி. அது சித்தி என்றால் வந்து நம்ம சித்தப்பாவோட ஒய்ஃபாக கூட இருக்கலாம். அதே சமயத்தில் அம்மாவோட கூட பிறந்தவங்களும் நமக்கு சித்தி தான், அம்மாவோட அக்காவும் நமக்கு பெரியம்மா தான். இதே போல அத்தை மாமாவர்கள் நம்மளுடைய அம்மாவோட கூட பிறந்தவங்களும் நமக்கு என்னதான் சொல்லணும், அதாவது மாமா என்று சொல்லணும். இல்லை அவங்க வந்து லேடிஸாக இருந்தாங்கன்னா அத்தை என்று சொல்லணும். இப்படியெல்லாம் உறவு முறைகள் இருக்கு. அத்தை மாமா தாத்தா பாட்டி எல்லாம் இருக்கிறது. இப்படி உறவு முறைகளை சொல்லி நம்ம அழைக்கணும். பொதுவாக அங்கிள் ஆன்டிக்கு தெரியாதவர்கள் சொன்னாலும் நமக்கு தெரிந்தவர்களுக்கு நம்ம என்ன உறவு முறை அவங்களுக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்லி அழைக்கணும் மாணவர்களே. சரி மாணவர்களே, நாளைக்கு உங்க வீட்டில் யாரெல்லாம் இருக்கிறாங்க, கடந்த ஒரு மாதத்துல எந்தெந்த உறவினர்கள் எல்லாம் வந்து உங்க வீட்டுக்கு வந்து சந்திச்சாங்க, நீங்க எந்த உறவினர்கள் வீட்டுக்கு போனீங்க என்பதை விளக்கமாக தெரிஞ்சுக்கிட்டு வரணும். நாளை வகுப்புல நான் இதை பற்றி கேட்பேன். நன்றி.